நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். கவலை வரும்போது எப்படிப்பட்ட சுவாபங்கள், தன்மைகள் கடந்து வருகிறது, எப்படிப்பட்ட கலக்கங்கள் கடந்து வருகிறது, எப்படிப்பட்ட பயங்கள் கடந்து வருகிறது. நம்ம ஆண்டவரால் அனுப்பப்பட உன் தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த உலகம் உருவேற்படுவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல வார்த்தையாய் நம்ம இருந்தோம். Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதுதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அல்லேலூயா, ஆமென். எதுவுமே நடக்காத நேரத்திலையும் ஆண்டவரை துதிங்க. சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்திலையும் கர்த்தரை துதிங்க. கண்ணீரோடு, கவலையோடு, குழப்பத்தோடு, நான் என்ன செய்யணும்னு தெரியலங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, வேதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்களுடைய நிலையை மாற்றுவார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். 27ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்த அழகான ஒரு விஷயத்தை, 8வது வசனத்தை பாருங்களேன். 27ஆம் சங்கீதத்தை, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, ஆண்டவரே உம்முடைய முகத்தையே நான் தேடுகிறேன். எப்போ தேடுறேன்? கஷ்டத்தில் தேடுறேன்ப்பா. நான் அழுது கொண்டு இருக்கும்போது நான் தேடுகிறேன். நான் என்ன செய்யணும்னு தெரியல, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையே ஒரு கேள்வியாய் மாறிவிட்டது. இந்த நேரத்துலையும் ஆண்டவரை உண்மையே நான் தேடுகிறேன். நான் கவலையை தேடலை, நான் கண்ணீரை தேடலை, நான் புலம்பலை நான் தேடலை. ஆண்டவரே, நான் தேடுகிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே நீங்கள் என்னை சேர்த்து கொள்வீங்க. உம்முடைய கிருபை என்னை சேர்த்து கொள்ளும். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு, உம்முடைய வல்லமை, உம்முடைய காருண்யம் என்னை மூடி மறைத்து கொள்ளுமே. ஆண்டவரே, உம்மையே நான் தேடுகிறேன், உம்மையே நான் தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் தேடுகிற அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த இந்த தாவீதை தேடி தீர்க்கதரிசி சாமுவேல் அவர் கடந்து வந்தார். இந்த தாவீது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு யாரு தன்னை தேடி வருவாங்க, தன்னுடைய நிலை என்ன ஆகும், எப்படி, எதுவுமே தெரியாது. ஆனா இவனை தேடி வரும்படியாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவனுடைய தகப்பனே, தாவீதினுடைய தகப்பனே அவனை விட்டு விட்டான். ஆனா ஆண்டவர் விட்ட தன்னுடைய தகப்பன் இவனை மறந்து, தன்னுடைய தகப்பன் இவனை விட்ட இந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தாவீதை போல எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் இருக்கலாம். ஜஸ்ட் வெயிட் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் காத்திருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் தேடி உங்களிடத்துல அவர் கடந்து வருவார். அல்லேலூயா, ஆமென். வாட் இஸ் தட் இன் லைஃப் யூ ஆர் ஹர்ட்டிங் காட்? நல்லா கவனமாக கேளுங்க. கர்த்தர் நம்மை தேடி வரணும், ஆசீர்வாதங்கள் தேடி வரணும், அற்புதங்கள் நம்மை தேடி வரணும். ஆனால் தேடி வரல. பிரச்சனைகள் தான் நம்மை தேடி வருகிறது, பாடுகள் நம்மை தேடி வருகிறது, கண்ணீர் தேடி வருது, எல்லா விதமான வேதனைகள், நம்ம விரும்பத்தகாத எல்லாமே நம்மை தேடி வருகிறது. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. வாட் இஸ் தட் வி ஆர் ஹர்ட்டிங் காட்? என்னென்ன காரியங்கள் கர்த்தரை நாம் காயப்படுத்துகிறோம்? என்னென்ன காரியங்கள் மூலமா ஆண்டவர் he displeases us, அவர் விரும்பாம இருக்கிறார்? என்னென்ன காரியத்தின் மூலமாக விரும்பாம அவர் இருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சரி செய்கிறோமா? அல்லேலூயா. லிசன், when we change ourselves, நாம் நம்மை சரி செய்யும் போது இந்த கர்த்தர் நம்மை தேடி அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் தேடி கடந்து வரும்போது எப்படி தெரியுமா வராரு? He comes with blessings. ஆசீர்வாதத்தோடு அவர் கடந்து வருகிறார், அற்புதங்களோடு கடந்து வருகிறார், விடுதலையோடு அவர் கடந்து வருகிறார். யோனா
மீனின் வயிற்றிலிருந்து ஒரு காரியத்தை அவர் சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனாவின் புஸ்தகத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது பாருங்களேன். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செஞ்சாரு? உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சத்தத்தை கேட்டார். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கம் இருக்கு. சொல்லி மாளாத நெருக்கங்கள். சில விஷயங்கள் நம்ம வெளியே சொல்லுவோம், சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நமக்குள்ளேயே நம்ம வைத்திருக்கிறோம். அவ்வளவு நெருக்கங்கள், அவ்வளவு பாடுகள். இங்கே யோனா சொல்றாரு, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். எங்கேருந்து கூப்பிட்டேன்? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். அல்லேலூயா! எப்படி இருக்கு பாருங்க அவருடைய நிலை. பாதாளத்தின் வயிற்றிலிருந்து நான் கூக்குரலிட்டேன். அந்த இடத்துல கூட ஆண்டவரால் உங்களுடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா! நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய பாடுகளில் நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கலாம். என்னங்க, நான் ஆண்டவர்கிட்ட கூட பெருசாக சொல்கிறது இல்லைங்க, நான் இன்னும் பெருசாக நான் கண்டுக்கிறதில்ல, ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறதில்ல. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற காரியத்தை கூட இந்த ஆண்டவரால் பூர்த்தி செய்ய முடியும். அல்லேலூயா! என்னிடத்துல ஒரு சமயம் ஒரு சகோதரன் அவர் சொன்னார், ஐயா, வாழ்க்கையில் அத்தனை போராட்டங்கள், அத்தனை பாடுகள் இருக்குது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா, பாத்ரூமில் போய் நான் அழுவேன், அதுவும் டேப்பை திறந்து விட்டுட்டு நான் அழுவேன், யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பிரதர் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார்னு என்று நான் சொன்னேன். ஒரு நாள் அவர் என்னிடத்துல அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா, நீங்கள் ஒரு நாள் சொன்னீங்க, நான் இது மாதிரி ஜெபம் பண்ண வந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்ன பிறகு நான் யோசித்து பார்க்குறேன். நான் இது மாதிரி நான் சொன்னேன், நான் பாத்ரூமில் போய் நான் அழுவேன், பல நாட்கள் நான் அழுதுருக்கிறேன், யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். சொன்னேன், எனக்கு கொஞ்சமாக ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாரும் பார்க்கும் வண்ணமாக என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எதெல்லாம் என் கையிலிருந்து நான் இழந்தனோ அவைகளெல்லாம் திரும்ப என்னுடைய கரத்திற்குள்ளாக கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னார். அல்லேலூயா! என் பிரியமான தேவஜனமே, இங்கே இந்த யோனா அவர் சொல்கிறாரு, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். அந்த இடத்துல கூட ஆண்டவர் என்ன செஞ்சார்? என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா! இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் தாவீதின் இடத்துல வருவார் என்று தாவீதுக்கு தெரியாது. தாவீது பாட்டுக்கு எப்பவும் போல அவர் ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார், எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம இவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! உங்க வாழ்க்கையிலையும் இதே போலதான். உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் போல உங்களுடைய நிலை இப்படி தான் இருக்கும் என்று நீங்கள் உங்களுடைய நிலையில் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாது, அதற்கு பின்பாக ஆண்டவர் உங்களுக்காக என்ன காரியங்களை, நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை, விடுதலையை அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று உங்களால் பார்க்க முடியாது. அல்லேலூயா! இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், எதை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா! சூழ்நிலையை பார்த்து ஏமாந்து விடாதீங்க. சூழ்நிலை என்றைக்குமே ஒரு மனிதனை ஏமாற்றிவிடும். சூழ்நிலை என்ன செய்யும்? ஒரு மனிதனை என்றைக்குமே ஏமாத்திடும். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. அல்லேலூயா! கவலைப்பட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள். கவலை என்ன தெரியுமா செய்யும்? உன்னுடைய ஆசீர்வாதத்தை திருடும்படியாக செய்யும். கவலைகள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இழக்கும்படியாக செய்யும். உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது சொல்கிறாரு, என் காலங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. மை டைம்ஸ் ஆர் இன் யோர் ஹேண்ட். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. அவர் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அப்புறம் எதுக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? எதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க? எதுக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்தமே அழகான ஒரு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், என்னது
பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி யார் விசுவாசிக்கிறார்களோ, தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக, தன்னுடைய எண்ணங்களுக்குள்ளாக, தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக, தன்னுடைய இல்லத்திற்குள்ளாக யார் கொண்டு வந்து இதை செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் கிரியேட் செய்யும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து அதன்படி நீங்கள் செய்யும்போது அப்போ அதனுடைய ரிசல்ட் கடந்து வரும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நீங்கள் போய் நீங்கள் கடையில் போய் கறி வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் விட்டீங்க, எதுவுமே செய்யலை. அப்போது உங்களுக்கு அந்த கறி குழம்போ இல்லை கறி பொரியலோ இல்லை பிரியாணியோ இல்லை வேறு காரியங்களோ உங்களுக்கு நடக்குமா? வாங்கிட்டு வந்து வச்சிட்டிங்களே, அப்போ நடந்து தானே ஆகணும். நடக்குமா? நடக்காது. எப்போ நடக்கும்? அதை நீங்கள் செய்யணும், அதை நீங்கள் எடுக்கணும், அதை நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அது செய்யும்போது தான் நீங்கள் எதற்காக அதை வாங்கினீங்களோ அது உங்களுக்கு பூர்த்தி ஆகும். இதே போல் பரிசுத்த தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையை நீங்கள் அதை வாங்கி அந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது அப்போ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் செய்யும். அல்லேலூயா. அதை சொன்னாங்க, கவலைகள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் போக முடியாத அளவிற்கு கவலை உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். ரொம்ப தூரம் என்ன செய்யும்? கொண்டு போயிடும். மோசே அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது கவலை உள்ளே கடந்து வருகிறது. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன், 15ஆம் வசனம் உடைய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. எனக்கு இது எப்படி இருக்குது? மிஞ்சின பாரமா இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, இந்த மோசே கவலை வரும்போது எப்படிப்பட்ட சுவாபங்கள் தன்மைகள் கடந்து வருகிறது, எப்படிப்பட்ட கலக்கங்கள் கடந்து வருகிறது, எப்படிப்பட்ட பயங்கள் கடந்து வருகிறது. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. இந்த ஜனங்களை, இதில் என்ன விஷயம்னா, இந்த மோசேனுடைய காரியத்தில் இதே போல தான் நாம் செய்கிறோம். மோசேனுடைய விருப்பத்தின்படி மோசே ஜனங்களை வழிநடத்தலை. கர்த்தருடைய விருப்பத்தை மோசே செய்தான். நீங்களா இந்த உலகத்தில் வரலை, அப்படி தானே? அல்லேலூயா. நீங்களும் நானும் விருப்பப்பட்டு இந்த உலகத்துக்கு வரணும், இவர்களுக்கு நான் பிள்ளையாய் நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் யாரும் அப்படி வர முடியாது. அல்லேலூயா. we are being sent by God. கர்த்தரால் நாம் அனுப்பப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம ஆண்டவரால் அனுப்பப்பட, உன் தாயின் கருவில் நீ உருவாகிறதுக்கு முன்னமே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த உலகம் உருவேற்படுவதற்கு முன்பதாக நீங்களும் நானும் ஆண்டவர் இடத்துல வார்த்தையாய் நம்ம இருந்தோம். He sent us. அவர் நம்மை இந்த பூமியிலே அவர் அனுப்பினார். ஏன் அனுப்பினார்? For a mission. ஒரு நோக்கத்திற்காக அனுப்பி இருக்கிறார். அந்த நோக்கத்தில் என்ன நடக்குது? கஷ்டங்கள் வரும், அந்த நோக்கத்தில் பாடுகள் வரும், அந்த நோக்கத்தில் போராட்டங்கள் வரும், அந்த நோக்கத்தில் வியாதிகள் வரும், எல்லாமே வரும். எப்படி இந்த மோசேக்கு அவனா விருப்பப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவன் வெளியே கொண்டு வரல. அது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் சொன்னார், அவன் செய்தான். அப்போ என்ன ஆகுது? பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது அவனுக்குள்ளாக என்ன எண்ணம் வந்திருக்கணும்? ஆண்டவர் தான் அனுப்புனாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள்லாம் என் ஜனங்கள், என் ஜனத்தின் சத்தத்தை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்தேன் என்று ஆண்டவர் சொன்னாரு. இப்போ செய்கிறதையும் ஆண்டவர் பார்ப்பார் அல்லவா? இப்போ செய்கிற காரியத்தையும் ஆண்டவர்
பார்ப்பார் அல்லவா, நான் ஏன் கவலைப்படணும்? அநேகருடைய வாழ்க்கையில இதே போலதான், இந்த மோசேயை போலவே நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஐயோ, எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கிறது, என்னால் இந்த காரியத்தை சமாளிக்க முடியல, இந்த வியாதியை என்னால் தாங்க முடியல, இந்த வேதனைகளை என்னால் பொறுத்து கொள்ள முடியல, இந்த சூழலுக்குள்ளா என்னால் இருக்க முடியல. என் பிரியமான தேவஜனமே, there is a God who does wonders and marvelous things. ஒரு கர்த்தர் இருக்கிறார், பெரிய பெரிய காரியங்களை, நினைத்து பாராத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய. அல்லேலூயா. நீங்களே உங்களை உருவாக்கி கொண்டு இந்த இடத்துல வரல. ஆமென். இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சுவாபம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இருக்கும் பட்சத்துல, அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை அவன் சுதந்தரிக்கும்படியாக செய்கிறார். ஒரே ஒரு சாமுவேல் போதும் தாவீதினுடைய நிலையை மாத்த. ஒரே ஒரு கவன், ஒரே ஒரு கல்லு போதும் உங்க பிரச்சனையை கீழே கொண்டு வர. when you are sad, when you are angry, when you are depressed, நீங்க வேதனையோடு, கவலையோடு, வருத்தத்தோடு, அழுத்தத்தோடு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். யாருக்கிட்டையும் நீங்க எதையும் சொல்லாதீங்க. முழங்கால் படியிட்டு கர்த்தர் இடத்துல உங்களுடைய காரியத்தை சொல்லுங்க. நீங்க முழங்கால் படிவதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். அப்புறம் ஏன் முழங்கால் படிட்டு சொல்லணும் நீங்க கேட்கலாம். அவருடைய பலத்திற்காக நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை உமக்கு மறைவானது ஒன்றும் அல்ல, உமக்கு எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய பலத்தை எனக்கு தாருங்க. இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாளணும் என்ற ஞானத்தை எனக்கு கொடுங்க. இந்த பிரச்சனையிலையும், இந்த வியாதியிலையும், இந்த வேதனையிலையும், இந்த போராட்டத்திலையும் நான் சமாதானத்தை இழக்காதபடி, நான் சந்தோஷத்தை இழக்காதபடி, பிசாசு என்னை ஆளுகை செய்யாதபடி தேவ ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யணும் என்று நீங்க ஜெபிங்க. முழங்கால் படியிட்டு கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனமுடைய பாருங்களேன். பரிசுத்த வேதத்துல நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி அவர் விடுகிறார். அல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும்போது அதான் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். வாட் இஸ் தட் விச் இஸ் ஹர்ட்டிங் காட்? நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறாரா, கேட்கலையா? ஒருவேளை கேட்கல அப்படின்னா நம்ம நீதிமான்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. ஒருவேளை எப்படிங்க நீதிமானாக இருப்பது? ஒருவேளை நீதிமானா இல்லையானே எனக்கே தெரியலையே அப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளாக இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது நான் செய்கிற காரியங்கள் அது கர்த்தருக்கு பிடிக்குதா, அது பிடிக்கலையா? அல்லேலூயா. Is there anything which we do that displeases God? நாம் செய்கிற ஏதாவது ஒன்று கர்த்தருக்கு பிடிக்காம இருக்குதா? நம்முடைய பேச்சா இருக்கட்டும், நம்முடைய செய்கைகளா இருக்கட்டும், நம்முடைய சுவாபமா இருக்கட்டும், நாம் செய்கிற காரியங்களா இருக்கட்டும். அல்லேலூயா. நம்ம அநேக முறை ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, மன்னிச்சிருங்கப்பான்னு. உண்மையான மன்னிப்பு என்ன தெரியுமா? அந்த காரியத்தை செய்து மன்னிச்சிருங்க என்று ஆண்டவரிடத்துல கேட்கும் போது திரும்ப அந்த காரியத்தை செய்யக்கூடாது. தட் இஸ் கால்டு ட்ரூ ரிப்பன்டன்ஸ். மனம் திரும்புதல் என்பது என்ன அப்படின்னா, ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம். அந்த மன்னிப்பு கேட்டுட்டா திரும்ப அந்த காரியத்தை செய்யக்கூடாது. திரும்ப செய்யாம என்ன தெரியுமா நடக்கும்? நல்லா கவனமா கேளுங்க. அப்போ திரும்ப என்ன தெரியுமா நடக்கும்? there will be a different kind of change. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு மாற்றம் கடந்து வரும். என்ன மாற்றம்? ஜெபத்தில் ஒரு மாற்றம் கடந்து வரும், வேத வாசிப்புல ஒரு மாற்றம் கடந்து வரும், நம்முடைய தன்மையில ஒரு மாற்றம் கடந்து வரும், நம்முடைய சுவாபத்துல ஒரு மாற்றம் கடந்து வரும். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் முதன்மையாக கடந்து வந்துருவார். மற்றது எல்லாமே செகண்டரியாக, இரண்டாம் பட்சமாக அது கடந்து போகும். அது ட்ரூ ரிப்பன்டன்ஸ். அது உண்மையான மனம் திரும்புதல் என்று அர்த்தம். அல்லேலூயா. சகேவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சகேவே கீழே இறங்கி வா. ஒரே வார்த்தை தான், நீ பாவி, நீ மோசமானவன், எதுவுமே சொல்ல, நீ கீழே இறங்கி வா. ஜூம், ஒரே நிமிஷம்தான். அவன் சொல்றான், நான் யாருக்காவது ஏமாத்திருந்தேனா நான் அவர்களுக்கு நான் திரும்பி கொடுத்துட்றேன், ரெட்டத்தனையாக கொடுக்குறேன். அப்புறம் அந்த வசனத்தை லூக்காளுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சகையோ நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக
திரும்ப செலுத்துகிறேன். இதுதான் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். இதுக்கு பேர் தான் உண்மையான மனம் திரும்புதல். அப்படின்னா திரும்ப அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இஸ் there anything which the things which we do is hurting God? நாம் செய்கிற ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு அது காயமாக இருக்குதா? அல்லேலூயா. ஏதாச்சும் இருக்குதா? நம்ம செய்கிற நம்மளுடைய வார்த்தைகளோ, நம்முடைய செயல்முறைகளோ, நம்முடைய சுவாபங்களோ, நம்முடைய காரியங்களோ இருக்குதா? நம்ம பார்த்தோம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ரொம்ப அழகான ஒரு ஒரு வசனத்தை பார்த்தோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். எல்லா உபத்திரவங்களும், ஒரு உபத்திரம் மாத்திரம் வச்சிருவாங்க, மிச்சம் எல்லாம் நான் எடுத்துருவேன். இந்த 2 உபத்திரம் வச்சிருவேன், இந்த 3 உபத்திரம் வச்சிருவேன். இல்லை, எல்லா உபத்திரவத்திலேருந்து என்ன செய்கிறாரு? நீங்களாக்கி விடுகிறார். அப்படி அந்த உபத்திரவங்கள் போகலாம் அப்படின்னா, அந்த பாடுகள் போகலாம் அப்படின்னா, ஜஸ்ட் செக், இஸ் there anything which you do hurts God? நம்ம செய்கிறது ஏதாவது ஒன்று ஆண்டவரை காயப்படுத்துதா? அப்படி நம்ம அதை சரி செய்யும் போது ஆண்டவர் எல்லா உபத்திரவத்திலிருந்து ஒரு நீதிமானை, ஒரு கிறிஸ்தவனை கர்த்தர் நீங்களாக்கி அவர் விடுகிறார். அதான் சொன்னேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் மன்னிப்புன்றது எப்படி இருக்கணும்? ட்ரூ ரிப்பெண்டன்ஸ், உண்மையான மனம் திரும்புதல், திரும்ப அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பது. மாற்றங்கள் வரும், ஜெபத்தில் மாற்றங்கள், வேத வாசிப்பில் மாற்றங்கள், சுவாபத்தில் மாற்றங்கள், தன்மைகளை மாற்றங்கள், எல்லாவற்றிலும் மாற்றங்கள். சங்கீதத்தில் பார்க்கிறோம், 18ஆம் வசனத்தை பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் விடுதலையாக்குகிறார். ரட்சிக்கிறார்னா விடுதலை செய்கிறார். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உடைஞ்சு போயிருக்குது. ஏன் உடைஞ்சு போயிருக்குது? அது பல விஷயத்துல உடைஞ்சு போயிருக்கிறது. பல காரியத்தினால தோல்வி, ஏமாற்றங்கள், கவலைகள், பாரங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பற்றாக்குறை, வியாதிகள், சொல்லி மாளாது பயம், திகில், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதனால என்ன ஆகுது? உடைஞ்சிருக்குது. எதிர்காலத்தை குறித்த எண்ணங்கள் யோசித்தாலே உடையுது, நம்பிக்கை உடையுது, விசுவாசம் உடையுது, எல்லாமே நம்மளுடைய தாட்ஸ், நம்முடைய எண்ணங்கள், யோசனைகள் எல்லாமே உடைந்து போகிறது. அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. நொறுகுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாய் இருக்கிறார். ஏன் சமீபமாய் இருக்கிறார்? ஏன் பக்கத்துல இருக்கிறாருங்க? உனக்கு உதவி செய்ய. அல்லேலூயா. உன் நிலையை மாத்த, உன் கண்ணீரை துடைக்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதல் தருவேன். நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியத்தோடு ஆண்டவர்கிட்ட போனா அந்த இடத்துல உள்ளேயே போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், you just come. என் பிரியமான தேவஜனமே, God sees the hearts. ஐயோ, கீழே இறங்கி வரான், அவன் பாவியாக தான் கீழே இறங்கி வரான். அவன் கீழே இறங்கி வரும்போதே அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் கடந்து வந்துருச்சு. அல்லேலூயா. அவன் மரத்துல ஏறும் போது ஒரு சகையும், மரத்திலிருந்து கீழே இறங்கும் போது ஒரு சகையும். அல்லேலூயா. இயேசுவை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சகையுவாக இருந்தான். இயேசுவை பார்த்த அடுத்த நிமிஷமே வேற சகையுவா மாறிட்டான். அவன் கீழே இறங்கி வர அந்த வசனத்துக்கு ஏற்றதை போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அவன் கீழே இறங்கி வரும்போதே இளைப்பாறல் வந்துருச்சு. ஏன்? அவன் கீழே இறங்கி வரும்போதே ரிப்பன்டன்ஸ் வந்துருச்சு, மனம் திரும்புதல் வந்துருச்சு. அந்த மனம் திரும்புதல் சொன்ன ட்ரூ ரிப்பன்டன்ஸ் இஸ் த திங் விச் யூ மஸ்ட் நாட் டூ அகெயின். திரும்ப அந்த காரியத்தை செய்யக்கூடாது. தேர் மஸ்ட் பி எ டோட்டல் டிஃப்ரென்ஸ். எல்லாத்துலேயும் பயங்கர வித்தியாசமான காரியங்கள் கடந்து வரணும். ஆமேன். அந்த அடுத்த வசனத்தை கூட பாருங்க. ரொம்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் என்ன செய்யறாருங்க? அவைகள் எல்லாவற்றிலும் நின்று, நல்லா கவனம், ரொம்ப அழகான வசனம். நீதிமானுக்கு பிரச்சனை வராதுன்றது இல்லை, கவலைகள் வராதுன்றது இல்லை, போராட்டங்கள் வராதுன்றது இல்லை. ஆனா அவைகள் எல்லாம் வந்தாலும் அவனை மேற்கொள்ள முடியாது. கவலை மேற்கொள்ள முடியாது, பயங்கள் மேற்கொள்ள முடியாது. பயமுறுத்திட்டு தான் இருக்கும், பிரச்சனைகள் பிரச்சனைப்படுத்திட்டு தான் இருக்கும், போராட்டங்கள் அவனை கீழே வீழ்த்த தான் பார்க்கும். ஆனா எதுவுமே அவனை மேற்கொள்ள முடியாது. பவுலை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, ஆனா சிறை அவனுடைய வார்த்தையை தடுக்க முடியல. சிறைச்சாலையிலையும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அந்த சிறைச்சாலை காவலர்களுக்கு அவன் சொல்லிட்டு இருந்தான்.
அந்த சிறைச்சாலையிலையும் கர்த்தரை துதித்து கொண்டு இருந்தான். அந்த சிறைச்சாலையிலையும் கர்த்தருடைய நாமத்தை அவர் உயர்த்தி கொண்டு இருந்தார். இருட்டு உட்காவல் அறையில வைத்து அவர்களை தொழுமரத்துல கட்டி வைக்கிறாங்க. அந்த ராத்திரியில அவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து கொண்டு ஜெபித்து கொண்டு பாடி கொண்டு இருந்தாங்க. அதுதான் நான் சொன்னேன், பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும். அந்த பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியாது. காரணம், ஆண்டவர் அந்த இடத்துல அவர் நின்று அவனுக்கு துணையாக நிற்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதுனால, வேதனைகள் வருகிறதுனால, பாடுகள் வருகிறதுனால மூளையில நீங்க முடங்கி அழுது கொண்டு இருந்தா பிரச்சனைகள் உங்களை மேற்கொண்டு விட்டது என்று அர்த்தம். பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை மூளையில உட்கார வைத்தாலும் அந்த இடத்துலையும் நீங்க துதித்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணி நீங்கள் நல்ல சந்தோஷமா நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் பக்கத்துல நிற்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க நம்ம பார்த்தோம் அந்த வசனம், வாக்குத்தத்த வசனம், நீ ஸ்திரப்பட்டு இருப்பாய். யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். எப்படி? யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஒன்றும் உங்களை அசைத்து பார்க்க முடியாது. சோர்ந்து போவாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த தன்மை இல்லாம நீங்க செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு சமையல் நீங்க பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு பிரியாணி பண்ணணும் அப்படின்னா இது இல்லாம பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சாம்பார் எடுத்துக்கோங்க. இது இல்லாம சாம்பார் பண்ண முடியாதுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க. பருப்பு. சாம்பார்னாலே பருப்பு தான். இல்லைங்க, நான் பருப்பு இல்லாமல் சாம்பார் வைப்பேன். இது பேச்சைக்கு வேணால் பண்ணலாம். ஆனால் உண்மையிலேயே பருப்பு இல்லாமல் சாம்பார் இல்லை. இதுதான் உண்மை. அல்லேலூயா. இதே தான் நம்ம வாழ்க்கையில் இந்த பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா, பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் கர்த்தருடைய நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேங்க, ரொம்ப நாள் இருந்துட்டேங்க. சகோதரா சகோதரி, நம்ம எதிர்பார்க்கிற பொறுமை அல்ல, நம்ம எதிர்பார்க்கிற பொறுமை அல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பொறுமை. அவர் there is a time for everything. பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தர் ஏற்கனவே எல்லாத்துக்கும் ஒரு காலத்தையும் நேரத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அது 9-10 மாதம் பிறக்கணும். 6-7 மாதத்துலேயே பிறந்துச்சுன்னா என்ன ஆகும்? கஷ்டமாக தான் இருக்கும், பிரச்சனை தான் வரும், போராட்டம் தான் வரும், பலவிதமான பாடுகள் தான் வரும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. எல்லாத்திற்கும் என்ன இருக்குது? ஒரு டைம் இருக்குது. வாக் இன் ஃபெய்த். விசுவாசத்தை நடங்க. பிக் திங்ஸ் ஆர் ஆன் யுவர் வே. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீங்கள் சுதந்தரிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மையோடு கூடிய நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் நடக்கும்போது அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சொல்லலாம், ஐயா என் வாழ்க்கையில் என் நிலை மாறத்துக்கு ஒரு அடையாளமே இல்லைங்க, என் பிஸ்னஸ் மாற ஒரு அடையாளம் கூட இல்லை. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பெரிய அடையாளம் அதுதான். அல்லேலூயா. சொல்லுங்க, புரியுதா புரியலையா? எனக்கு ஒரு அடையாளம் இல்லை என் வாழ்க்கையில், என் ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நீ சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறக்கூடியது அதுதான் பெரிய அடையாளமே. அடையாளமே இல்லைன்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் அடையாளம். அல்லேலூயா. எதுவுமே இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். எல்லாம் இருக்கும்போது அற்புதம் நடக்காது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், when the vase was empty he filled it. எப்போ அந்த பாத்திரம் காலியாச்சோ அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நிரப்புனர். அல்லேலூயா. நீ எம்டியாக இருந்தாதான், எதுவுமே இல்லைங்க, ஜீரோ, அப்போ தான் உன்னை ஹீரோவாக ஆண்டவரால் மாற்ற முடியும். நீ ஏற்கனவே ஹீரோவாக இருந்தீங்கன்னா உன்னை ஹீரோவாக மாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. when you are nothing, when you don't have anything, எதுவுமே இல்லை, எல்லாம் இருந்துச்சுங்க, ஒரு காலத்தில் இருந்துச்சு. I had நிறையா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கும்போது பேங்க் பேலன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. I felt so happy. ஆனால் இப்போ என்னாச்சு? இப்போ பார்க்கும்போது கண்ணீர் தான் வருது, ஹாப்பி இல்லை, சந்தோஷம்லாம் போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. இதில் எப்படிங்க ஆண்டர் பண்ண முடியும்? இதில் எப்படி? ஹவு கேன் யூ டூ இட்? இதில் எப்படி பண்ண முடியும்? இதில் தாங்க பண்ண முடியும்.